இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து புலாவ் ரெசிபி, வெஜ் புலாவ். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கீ, அப்புறம் பீன்ஸு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6-7 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, கொஞ்சமாக பட்டாணி ஊற வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 6-7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா தான் வந்து காரத்துக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் வந்து அரிசி வந்து இந்த கப்பில் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 1 கப் இருந்துச்சு. அதுக்கு 1 கப் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் அரிசி வந்து 45 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டேன். அரிசி வந்து ஊறிட்டுருக்கு. இதான் வந்து புலாவுக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகே, குக்கர் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கீயும் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான், நம்ம வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல. அதனால் நான் ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இது ஒரு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ எல்லாம் போட்டு நான் வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம காய்கறி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ வந்து கேரட் சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. லைட்டாக கிண்டி விட்டுருங்க, காய்கறி வதங்கட்டும். இப்போ அடுப்பு வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறி வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் வதங்கி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஊற வச்ச பட்டாணி சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, காய்கறி, பட்டாணி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அந்த கப்புக்கு 1 கப்பு தேங்காய் பால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் சும்மா லைட்டாக கிண்டி விட்டுருங்க. நான் வந்து நார்மலாக வீட்டில் செய்கிற பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கேன். பொன்னி புழுங்கல் அரிசி. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சால்ட்டு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ அரிசி போட்டு நம்ம வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு 2 விசில் வச்சுருங்க. இறக்குனா நம்ம புலாவ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள்,
புலாவ் வந்து பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்